Good evening, everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at wisdom in the Bible and particularly in the book of Proverbs. நாம் ஞானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷ வண்ணமா நீதிமொழிகளிலே இருந்து அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். So we've seen that wisdom and the fear of the Lord are linked. நாம் அதிலே ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதல் இவைகளை குறித்தெல்லாம் பார்க்கிறோம். We also saw how wisdom was very important and it's something that we have to seek after. ஞானம் நாம் தேட வேண்டியதில் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். So today I want to carry on the thought of wisdom. இந்த வேளையிலும் ஞானத்தை குறித்ததாகவே நாம் தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். In the Bible, it talks about two types of wisdom, demonic or ungodly wisdom, and then godly wisdom. வேதத்திலே ரெண்டு விதமான ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று உலக பிரகாரமான ஞானம், ஒன்று தெய்வீகமான ஞானம். I want to go to the book of James chapter 3 and we'll start at verse 13. யாக்கோபு நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். It says, "Who is wise and understanding among you? Let him show by good conduct that his works are done in the meekness of wisdom. But if you have bitter envy and self-seeking in your hearts, do not boast and lie against the truth. This wisdom does not come from above, but is earthly, sensual, demonic. For where envy and self-seeking exist, confusion and every evil thing are there." அங்கே நான் வாசிக்கிறேன் 13ஆம் வசனத்திலிருந்து, உங்களின் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சந்தத்தோடு தன் கிரியைகளை நல் நடக்கையிலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கானால் நீ பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இருந்து இறங்குகிற ஞானமாயிராமல் லோகீக சம்பந்தம் உள்ள ஜன்ம சுபாவத்திற்குரிய பேய்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செயல்களும் உண்டு. So envy and self-seeking and confusion and evil in the heart, this is to do with ungodly wisdom. இங்கே சொல்லப்படுகிறது, எங்கே அங்கே பொறாமையும் அங்கே விரோதமும் வைராக்கியமும் இருக்கிறதோ அது தெய்வீக ஞானம் அல்ல, அது உலக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. Let's read verse 17 and 18. 17 18 வசனங்களை வாசிப்போம். But the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. Now the fruit of righteousness is sown in peace by those who make peace. 17 18 வசனங்கள். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்க குணம் உள்ளதாயும் இரங்கத்தலும் நற்கனிகளும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாய் இருக்கிறது. நீதியாகிய கனியான சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களோ சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமென். So we see that wisdom is pure and peaceable and gentle and has good fruits. இங்கே நாம் பார்க்கும்பொழுது இந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் அது சத்தியமும் சமாதானமும் உள்ளதா இருக்க வேண்டும். It's full of mercy, and when it says without partiality, it means without having favorites. நாம் பார்க்கிறோம், இங்கே அடுத்தது சொல்லப்படுகிறது, இரக்கம் குணம் உள்ளதும் பட்சபாதம் இல்லாததாயும் ஒருவரை சார்ந்து செயல்படுகிறதா இல்லாமல் இருக்கும். When it says without hypocrisy, it means not saying something and then doing something else. மாயமற்றதா என்று சொல்லும் பொழுது ஒன்று சொல்லிட்டு செய்யறதோ வேற மாதிரி செய்கிறவர்களாய் அல்ல.
And the fruit of this righteousness is peace. இந்த கனி என்னவென்றால் அது நீதியின் கனியாய் இருக்கிறது. And this is seen in how people act, and it's also seen in how people speak. இது எப்படி அவர்கள் பேசுகிறார்கள், எப்படி அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்றதை இந்த ஞானத்தினாலே நாம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். And Psalm 37 and verse 30, we see that the righteous speak wisdom. சங்கீதம் 37 நாம் வாசிக்கிறோம், 137 நீதிமான் ஞானத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி. The mouth of the righteous speaks wisdom, and his tongue talks of justice. 37 அதிகாரம் சங்கீதம் 30 நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு ஞானத்தை பேசும். So the words that we speak, they should be words that bring peace. They should be words of wisdom. They should be words that are just and right. நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் ஞானம் உள்ளதாக, நீதியையும் சமாதானத்தையும் சத்தியத்தை கொண்டு வரக்கூடியதானதாய் இருக்க வேண்டும். We've also been looking in Ephesians how the words we speak are supposed to be kind words and wholesome words that bring life. எபேசியர்லே நாம் வாசிக்கிறோம், நாம் பேசுகிற வார்த்தைகள் அது பொறுமை உள்ளதாய் இருக்க வேண்டும், அது ஒருவரை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்க வேண்டும். This is especially important for how parents speak to their children. இது விசேஷ வண்ணமாய் பெற்றோர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிள்ளைகளிடத்திலே பயன்படுத்த வேண்டும். You can speak to them in such a way that you encourage them and build them up, or your words can tear them down. நீங்கள் பேசுகிற வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை இன்னும் வளர செய்ய வேண்டும். ஆனால் சிலருடைய வார்த்தை அவர்கள் வளரக்கூடாதபடி செய்து விடுகிறது. So use kind words that will encourage them and build them up. ஆகவே அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி உயர்த்தக்கூடிய நீங்கள் வார்த்தைகளை பேசுங்கள். In contrast, we see the demonic wisdom or the earthly and sensual wisdom. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஞானத்திற்கு விரோதமான ஒரு ஞானம், அது பிசாசின் ஞானம், உலக ஞானம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். This is full of jealousy and envy, promoting oneself, and proud and boastful, lying against the truth. இங்கே நாம் பார்க்கிறோம், இது எப்படிப்பட்ட ஞானமே என்றால் அது பெருமை உள்ளதாக, பொறாமை உள்ளதாக, தன்னை பெருமைப்படுத்துகிறதாக, தன்னை சார்ந்திருக்கிறதாகவே இருக்கிறது இந்த ஞானம். And the fruit of this is confusion and pride and evil in our hearts. இந்த ஞானத்தினுடைய கனி என்னவென்றால் அது தீமையையும் அது தன்னை பெருமைப்படுத்துகிறதையும் தவறான சிந்தை உடையதாயும் இந்த ஞானம் இருக்கிறது. We go to 1 Corinthians 1 and verse 26. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனத்தை பார்ப்போமே என்றால், For you see your calling, brethren, that not many wise according to the flesh, not many mighty, not many noble are called, but God has chosen the foolish things of the world to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty, and the base things of the world, and the things which are despised, God has chosen, and the things which are not, to bring to nothing the things that are, that no flesh should glory in his presence. But of him you are Christ Jesus, who became for us wisdom from God, and righteousness and sanctification and redemption, that as it is written, he who glorifies, let him glorify in the Lord. ஸ்தோத்திரம். இங்கே நான் வாசிக்கிறேன் 26 வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். பலவீனங்களை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் வீணமானதை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானதை அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனு தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்து
அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனில் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பெருமானார். So here it tells us that wisdom is found in Jesus Christ. He is wisdom. இங்கே சொல்லப்படுகிறது ஞானம் இயேசுவிலே கண்டறியப்பட்டது, அந்த இயேசுவே ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்லு. We all know that old people are supposed to be wise. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வயது செல்லும் போது அவர்கள் இன்னும் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லு. That's why we're told to respect them and submit to those that are over us. ஆகவேதான் வயது சென்றவர்களை நாம் கனப்படுத்தி அவர்கள் சொல்லுகிறபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் போதிக்கப்படுகிறோம். Gray hair is supposed to be a sign of wisdom, especially in Eastern cultures. அங்கே எல்லாம் நிறைத்தவர்கள் அவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் பார்க்கிறார்கள். In the Old Testament, in Leviticus 9:32, it says to rise up before the gray-headed and honor the presence of an old man and fear the Lord your God. For I am the Lord. Leviticus 19 verse 32. அங்கே நம்ம லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் அதில் 32ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவையாக, உன் தேவனுக்கு பயப்படுவதாக நான் கர்த்தர் என்று வாசிக்கிறோம். In Proverbs 16 and verse 31, it says the gray-haired head is a crown of glory, and it is found in the way of righteousness. நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நிறை வயது நிறைத்தவனுடைய முடி அது அவருடைய தலைக்கு கிரீடமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். So blessing comes when we honor the elderly, but it also starts with honoring our parents. இந்த ஆசீர்வாதம் எப்படி என்றால் பெரியவர்களை கனப்படுத்துவதில் மாத்திரம் அல்ல, உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்தும் போதும் இந்த ஞானம் வருகிறது. We know when God gave the 10 commandments, the fifth commandment was to honor your father and your mother, that your days might be long on the earth that the Lord is giving you. ஐந்தாவது பிரமாணமாய் வேதம் சொல்லுகிறது, உங்கள் நாட்கள் பூமியிலே நீடித்து இருக்க உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. So there was a commandment, but it was a commandment with a promise. இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது, அது ஒரு கட்டளையோடு ஒரு வாக்குத்தத்தத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமாய் இருக்கிறது. If we go to the New Testament, we read from Ephesians 6 verses 1 to 4. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment with a promise, that it may be well with you and you may live long on the earth. And you fathers, do not provoke your children to wrath, but bring them up in the training and admonition of the Lord. இங்கே சொல்லப்படுகிறது 3ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதல் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. A big part of honoring your parents is learning to listen to them. அவர்களை கனப்படுத்துவதனுடைய ஒரு பெரிய ஒரு வேலை என்னவென்றால், அவர்கள் சொல்லுவதை கேட்டாலே அவர்களை கனப்படுத்துவது போலதான். Many children do not listen to their parents. அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை. They're told to come to dinner, or they're told to do their homework, or they're told to get ready for bed, and they won't listen. சாப்பிட வாமான்னு சொல்லுவாங்க, தூங்குற நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதை சொன்னாலும், ஹோம்ஒர்க் செய்யணும் சொன்னாலும் எதற்கும் செவி கொடுக்கிறதே இல்லை இந்த காலத்திலே. But if you respect your parents, you will listen and obey. நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். There's many scriptures and proverbs about listening to the instruction of your father.
தகப்பனுடைய சொல்லுக்கு கவனமாய் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீதிமொழிகளிலே அநேக வாக்குகள் சொல்லப்படுகிறது. Let's read Proverbs 1 verses 8 to 9. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8 9 வசனத்தை வாசிப்போம். My son, hear the instruction of your father, and do not forsake the law of your mother, for they will be a graceful ornament on your head and chains around your neck. அங்கே சொல்லப்படுகிறது, என் மகனே, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். Proverbs 5 verses 1 to 2. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். My son, pay attention to my wisdom, lend your ear to my understanding, that you may preserve discretion and your lips may keep knowledge. சொல்லப்படுகிறது, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தையும் பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். And Proverbs 7 verse 1, my son, keep my words and treasure my commands. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. So we see that when children obey their parents, there is a promise that God will bless them and give them a long life and that all will go well with them. பாருங்க, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களை கனப்படுத்துகிறார்களோ அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அவர்களுக்கு நீடித்த நாளை கட்டளையிட்டு அவர்கள் செய்கிறதை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வேன் என்று சொல்லி. We read from Proverbs chapter 30 that there's also a curse that comes on those that curse their father and does not bless their mother. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தன் பெற்றோர்களை அவமதிக்கிறவர்களுக்கு சாபத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். We know in the Old Testament that sometimes they would stone a rebellious child, or they would whip them. பழைய ஏற்பாடு காலத்திலே நாம் பார்க்கிறோம், கீழ்ப்படியாத பிள்ளைகளை அவர்கள் கல் எறிகிறது அல்லது கோலால் அவர்களை அடித்து தண்டிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். Wisdom is found in the Father, in the Son, and in the Holy Spirit. இந்த ஞானமானது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரிலே நிறைவாயிருக்கிறது. All the treasures of wisdom and knowledge are found in Father God and in Christ. நாம் பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் நாம் பார்க்கிறோம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரிலே நிறைவாயிருக்கிறது. In Jude verse 25 it says, to God our Savior who alone is wise. இங்கே நீங்கள் யூதாவிலே 25ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் நம்முடைய இரட்சகர் என்று நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians 1 verses 24 to 25. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24-25 வாசிப்போம் என்றால், but to those who are called, both Jews and Greeks, Christ the power of God and the wisdom of God, because the foolishness of God is wiser than man, and the weakness of God is stronger than man. அங்கே சொல்லப்படுகிறது, ஆகிலும் யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிகமான ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலனாய் இருக்கிறது. Wisdom is found in Jesus Christ. ஞானம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கண்டடையலாம். Even as a young boy in Luke 1:40, we see that he grew and became strong and was filled with wisdom, and the grace of God was upon him. நாம் பார்க்கிறோம், சிறு வயதிலேயே இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவர் ஞானத்திலும் பலத்திலும் அவர் வளர்ந்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். In the book of Isaiah chapter 11, we see the seven spirits of the Lord. நாம் பார்க்கிறோம், 7 விதமான ஆவிகளை குறித்து நாம் பார்க்கிறோம்.
And this is a picture of the Jewish menorah or the Jewish candlestick. இதுதான் யூதர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த குத்து விளக்கு, 7 குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறதிலே நாம் அறிகிற காரியம். This was found in the holy place of the temple, and the middle candlestick represented the Lord God. நாம் பார்க்கிறோம், இது பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய நடு தண்டு அது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. Okay, so you have 3 branches on the left that face the middle and 3 branches on the right that face the middle. நாம் பார்க்கிறோம் 3 விதமான காரியம். அது இந்த மத்தியிலே இருக்கிறதை பார்த்தும், மற்ற சைடு இருக்கிற 3 அந்த விளக்கு தண்டுகளும் மத்தியில் இருக்கிறதை பார்த்த வண்ணமாய் இருக்கும். And the middle candlestick represents the Lord Jesus Christ. அதில் இருக்கிற மத்தியில் இருக்கிற அந்த விளக்கு ஆனது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. So we read from Isaiah chapter 11. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். Starting at verse 1 and then 2. 1-2 வசனங்களை வாசிக்க போகிறோம். And there shall come forth a rod from the stem of Jesse, and a branch shall grow out of his roots. The Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge, and the Spirit of the fear of the Lord. அங்கே வாசிக்கும்போது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். We go to Revelation, please, chapter 1, and we'll read verses 12 to 18. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். Now we know that Jesus was often called the Son of Man. அநேக முறை இயேசு தேவகுமாரனாய் அழைக்கப்படுகிறார். He was also called the Son of David. அது மாத்திரமில்லாமல் தாவீதின் குமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். And of course, Jesse was the father of David. நமக்கு தெரிந்த காரியம், ஜெசி என்று சொல்லுகிறவர் அவர் தாவீதினுடைய தகப்பனாய் இருக்கிறார், ஈசா. So Jesus comes from the stem of Jesse. அப்ப ஈசாவினுடைய வேரிலே இருந்து இயேசு வருகிறார். Revelation 1 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 1:12. Then I turned to see the voice that spoke to me, and having turned I saw 7 golden lampstands, and in the middle of the 7 golden lampstands one like the Son of Man, clothed with a garment down to his feet, and girded about the chest with a golden band. அங்கே வாசிக்கிறோம், அப்போது என்னோடு கூட பேசினதை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்கையும், அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பு கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். Verse 14, his head and hair were white as wool, as white as snow, and his eyes like a flame of fire. His feet were like fine brass, as if refined in a furnace, and his voice as the sound of many waters. அங்கே 14-15 வசனம், அவருடைய சிரசு மயிர் வெண் பச்சையை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலன்காலில் காய்ந்த பிரகாசமான வெண்கலத்தை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. Verse 16, he had in his right hand 7 stars. Out of his mouth went a sharp 2-edged sword, and his countenance was like the sun shining in its strength. And when I saw him, I fell down at his feet as dead. But he laid his right hand on me and said, do not be afraid. I am the first and the last. I am he who lives. I was dead, and behold, I'm alive forevermore. Amen. And I have the keys of Hades and of death. 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முக வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டது பொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேலே வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். So this is talking about the Lord Jesus Christ, the Alpha and the Omega. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்பாவும் ஒமேகாவுமான அவரை பற்றி சொல்லப்படுகிறது. And we see how he's in the middle of the candlestick. நாம் பார்க்கிறோம் எங்கே அவர் அந்த குத்துவிளக்கின் மத்தியிலே அவர் நின்று கொண்டு இருக்கிறார். And we know that the Lord Jesus Christ was anointed by the Holy Spirit. நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவராய் இருந்தார். And the candlestick speaks of the anointing in the Bible. இந்த குத்து விளக்கே அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு உதாரணமாய் இருக்கிறது, அடையாளமாய் இருக்கிறது. We know in Isaiah chapter 61, ஏசாயா 61 நாம் பார்க்கிறோம், it says, the Spirit of the Lord God is upon me because he's anointed me to preach good tidings to the poor. And he sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and the opening of the prison to those who are bound, and to proclaim the acceptable year of the Lord. அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டழுத்துதலையும் கூறவு, கர்த்தருடைய அணுகுகிற வருஷத்தை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So he is wisdom. அவரே ஞானமாயிருக்கிறார். I want to talk quickly about the wisdom of Solomon. சாலமோனுடைய ஞானத்தை குறித்து வேகமாய் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். Now we know that Solomon was a king. He was the son of David. நமக்கு தெரியும் சாலமோன் அவர் ஒரு ராஜா, தாவீதினுடைய குமாரனாய் இருக்கிறார். So we're reading from 1 Kings chapter 3. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே இருந்து நாம் வாசிக்க போகிறோம். And the Lord appeared to Solomon in a dream by night, verse 3. And God said, ask what you will, and I will give it to you. அங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்திலே கேள், நான் உனக்கு வேண்டியதை கொடுக்கிறேன். And Solomon said, you've shown great mercy to your servant David, my father, because he walked before you in truth, in righteousness, and in uprightness of heart. 7ஆம் வசனத்திலே இருந்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இப்போதும் நான் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானை என் தகப்பன் தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றார் பேக்கும் வரவும் அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். And he says that he's just a little child and he needs wisdom to be able to discern justice and to be able to look after these people. அவர் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க, நீதி செய்ய, அவர்களை நடத்த எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறார். If we read verse 4 or verse 7, நாம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், now, O Lord my God, you have made your servant king instead of my father David, but I'm a little child. I do not know how to go out or come in. And your servant is in the midst of your people whom you have chosen, a great people too numerous to be numbered or counted. Therefore, give to your servant an understanding heart to judge your people, that I may discern between good and evil. For who is able to judge this great people of yours? அங்கே 8வது வசனத்தை வாசிப்போம். நீ தெரிந்து கொண்டது ஏராளத்தினாலே எண்ணிக்கைக்கு அடங்காதது இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனமாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன்.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். So although it says he was only a child, he was nearly 30 years old. அவன் சிறு குழந்தை என்று சொன்னாலும் அவனுக்கு அந்த காலத்தின் வயது எவ்வளவு என்றால் 30 வயது. And God was pleased that he asked for wisdom. அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாய் அவன் ஞானத்தை கேட்டது உகந்ததாய் இருந்தது. And verse 12 it says, behold, I have done according to your words. See, I have given you a wise and understanding heart, so that there's not been anybody like before you, nor shall there be anybody like that after you. 12ஆம் வசனம், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்பாக இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்பதும் எழும்புவதும் இல்லை. Verse 13, I've also given you what you have not asked for, both riches and honor, and there shall not be like you anyone among the kings all your days. அங்கே அதை 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. Verse 14, so if you walk in my ways and keep my statutes and my commandments as your father David walked, then I will lengthen your days. அங்கே 14ஆம் வசனம், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். God was pleased with him because he asked to discern justice. நாம் பார்க்கிறோம், தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்தார். காரணம், அவன் நியாயம் செய்யக்கூடிய ஞானம் வேண்டும் என்று கேட்டதினாலே. That means to make fair decisions. அப்படி என்றால் ஞானமாய் தெளிந்த ஒரு தீர்மானங்களை எடுக்கணும் என்று சொல். Decisions that are made with wisdom and understanding. இந்த தீர்மானங்கள் அது நல்ல புரிந்து கொள்ளுதலினாலும் நீதியாகவும் எடுக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். He never asked for long life. He never asked for riches. He never asked for victory over his enemies. அவன் சத்துருக்களின் மேலே ஜெயத்தையோ ஐஸ்வர்யத்தையோ நீடித்த நாட்களையோ தேவனிடத்தில் கேட்கவில்லை. But God gave him these things because he didn't ask for them. அவன் அதை கேட்காததினாலேயே தேவன் அதையெல்லாம் கூட அவனுக்கு சேர்த்து கொடுத்தார். So what is the point of learning this? இதை கற்றுக்கொள்வதிலே என்ன லாபம் இருக்கிறது? Is that we all need to learn to walk in wisdom. நாம் எல்லோரும் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And as we've already learned, we have to seek wisdom. We have to seek understanding. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டதை போல ஞானத்தை தேட வேண்டும், புரிந்து கொள்ளுதலை தேட வேண்டும். The true expression of wisdom is found in Jesus Christ. உண்மையான ஞானம் கிறிஸ்து இயேசுவிலே இருக்கிறது. So we need to seek him. ஆகவே அவரை நாம் தேட வேண்டும். I pray that you all come to a knowledge and revelation of Jesus Christ. நீங்கள் எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவிலே வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஜெபித்துக் கொள்கிறேன். Let us pray. ஜெபிப்போமே. Lord, we thank you, Lord God, that you are wisdom. ஆண்டவரே, நீரே ஞானமாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். You are the one that stands in the middle of the candlestick. ஆண்டவரே, நீரே குத்துவிளக்கின் மத்தியில் நிற்கிறவராய் இருக்கிறீர். And Lord, you give wisdom and you give counsel and you give understanding and you give the fear of the Lord and you give might and you give knowledge. ஆண்டவரே, நீரே ஞானத்தையும் அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவரே தெளிந்த புத்தியையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீர். Lord, we seek to know these things that we might walk righteously before you. ஆண்டவரே, உமக்கு முன்பதாய் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதற்கு இவைகளை உம்மை நாடி வருகிறோம். I pray for every person listening. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். That they might, Lord, seek you for the wisdom that comes down from heaven.
பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஞானத்தை அவர்கள் தேடுவார்களாக. The wisdom that is pure and peaceable. ஆண்டவரே, அந்த ஞானம் அது தெளிந்ததாகவும் ஆண்டவரே சுத்தமான ஞானமாய் இருக்கட்டும். And Lord, as they find that, அந்த ஞானத்தை அவர்கள் கண்டடையும் பொழுது it will yield good fruit and merciful fruit in their lives. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நல்ல கனிகளை, இரக்கம் நிறைந்த கனிகள் அவர் வாழ்க்கையிலே கடந்து வருவதாக. That they might walk in peace and also that they might speak wisdom. ஆண்டவரே, அவர்கள் சமாதானத்திலே நடந்து சமாதானத்தை பிரசங்கிப்பார்களாக. Help them to speak words that will edify and build up other people, especially their children. ஆண்டவரே, அவர்கள் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கட்டி எழுப்புகிறதா இருக்கட்டும். விசேஷ வண்ணமாய் பிள்ளைகளிடத்திலே அப்படி பேச உதவி செய்யுங்க. So we bless everybody listening in Jesus Christ's name. Amen. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise God.